அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பாட்டிருக்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 67 சென்ட்டுங்க. தென்கிழக்கு கார்னர் பூமிங்க. தார் ரோடு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 அடி தாராளமாக வருங்க. 150 அடிக்கு மேலே தான் வரும், கம்மி வராது. சுற்றி பாருங்கள், எல்லாமே எல்லாம் தோப்பு. பக்கத்தாலே பாருங்கள் ஒரு பெரிய வீடு. தார் ரோடு ஃபேஸ் 150 அடிங்க. ஒரு ஏக்கர் 67 சென்ட்டுங்க. தென்கிழக்கு கார்னருங்க. தெம்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி மண் தொடங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ்லேயே இருக்குங்க. இடத்துக்கு மைனஸ் அந்த டிரான்ஸ்ஃபர் மட்டும் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க இடம். ஒரு ஏக்கரா 67 சென்ட்டுங்க. சச்சதுமா ஒரே ஸ்கொயராக வந்துடுது. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி போருங்க, சர்வீஸ் கிடையாது. சோலார் போட்டிருக்காங்க. இந்த ஜூம் பண்ணி கட்டுறோம் பாருங்க, சோலார் போட்டிருக்காங்க. அருமையான இடங்க. நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு பெரிய வில்லா டைப் வீடு ஒன்று இருக்குது. அருமையான இடங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா காலேஜ்லேருந்து ஓடத்துறை வர வழியில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துக்கு லேண்ட் ஓனர் சொல்லக்கூடிய ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி சொல்கிறாருங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாதுங்க, நெகோஷியபிள் தான். ஒரு சென்ட் 1.5 லட்சங்க. ஒரு ஏக்கரா 1.5 கோடி. ஏரியா மொத்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா 67 சென்ட்டுங்க. ஏக்கராக்கு 1,67,50 லட்ச ரூபா கேட்குறாரு. அதாவது 1.5 கோடி கேட்குறாருங்க. 1,50,00,000 ரூபா கேட்குறாரு. இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். ஸோ இந்த இடத்த அப்புறம் கஸ்டமர் யாராக இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.